கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். முதல்ல சஷ்டின்னா 6வது அப்படின்னு அர்த்தம், 6 அப்படின்னு அர்த்தம். சண்முகம் அப்படின்னா 6ன்னு அர்த்தம். சண்முகனாலும் 6ன்னு அர்த்தம். நிலாவில் வந்து வளர்ந்த நாளாக வந்தால் அது 6வது நாள் வந்தால் அது சஷ்டி டே. அதாவது சப்தமி, சஷ்டி அஷ்டமி அப்படின்லாம். சஷ்டின்னா 6. அப்போ கந்தனுக்கு 6 விசேஷமானது. கந்தனுக்கு என்ன விசேஷமானது? 6 விசேஷமானது. சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஸ்டருக்கு உதவும் செஞ்சடை வேலூன். அத்தோன்னு என்ன சொல்கிறாங்க? சஷ்டியை நோக்க வானத்திலையா? 6வது நாள் எங்கே இருக்குது? நிலா வச்சு தான். 3வது நாளுக்கு அப்புறமா தான் பிறை நிலவு தெரிய ஆரம்பிக்கும். 6 ஒரு தெளிவாகவே நீங்கள் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். ஸோ வெற்றிடத்தில் நிலாவை நீங்கள் நல்லா பார்க்கணுன்னா அது 6வது நாள். அப்போ 6வது நாளில் கொஞ்சம் நிலாவை வளைஞ்சு, அப்போ பிறை நிலவு 3லேருந்து கொஞ்சம் நேரம் தான் இருக்கும், 4ல் கொஞ்சம் அதிக நாள் இருக்கும், நேரம் இருக்கும், 5ல் இன்னும் கொஞ்சம், 6ல் இன்னும் கொஞ்சம், 7, 8, 9லாம் அத்தத்து போயினே இருக்குது. 8 பாதியாக இருக்கும், உடைச்ச மாதிரி இருக்கும், அழகு இருக்காது. 7 கொஞ்சம் அழகு இருக்காது. 6ல் பார்த்தீங்கன்னா அழகு இருக்கும். அதனால் அழகுன்ற சொல்லுக்கு முருகா. முருகுன்னா வட்டமாக இருக்கும், நிலா வட்டமாக இருக்கணும். வட்டமாக இருந்தால் அது நிலாவை புரியுது. இப்போ முருகனை வணங்குறதுக்கு இல்லை அது முருகனை வணங்கின காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா மதம் 6ங்களில் ஒன்று. அது முருகருக்குன்னே தனியாக 6 கிளை மதங்களில் ஒன்று முருகுக்காக. முருகன்னா அழகு. இப்போது உங்களுக்கு என்ன செஞ்சு வச்சுக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், அவர் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, கந்த சஷ்டி கவசம்னு சொல்லி கடவுளை நினச்சி ஒரு பாட்டு எழுதுறாரு. சஷ்டியை நோக்க சரவண பவனார். சிஸ்டர்னா சீடருக்கு அவர் சிஸ்டர்ன்ட்டார். சீடருக்கு உதவும் செஞ்சடை வேலும். செஞ்சடை சிவந்த வேலோடு இருக்கிறவன். அப்போ வேல் சிவந்து இருக்கணும். வேல் சிவந்து இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஏதோ ஒரு மிருகத்தில் குத்தி எடுத்தால் ரத்தம் இருக்கும். அப்போ அந்த வேல் எப்படி இருக்கும்? சிவந்து இருக்கும். இது ஒரு பொருள். இன்னொரு பொருள் இருக்குது, சிவந்துருக்கணும். உபதேசம் வாங்கினீங்கன்னா சொல்லி தருவேன். இல்லைனா அந்த செஞ்சடை உங்களுக்கு தெரியாது, அந்த வேலும் உங்களுக்கு தெரியாது. வேலும் மயிலும் துணைன்னா உங்களுக்கு தெரியாது. மயிலை அதையே காப்பாற்றிக்காது, இன்னும் எப்படி காப்பாற்றும்? அப்போ வேலும் மயிலும் துணைன்னு ஒருத்தர் சொன்னவும் முட்டாளாக இருக்கணும், இல்லை உயர்ந்த ஞானியாக இருக்கணும். நீங்கள் அவனை முட்டாளாக்கிறதுக்காக மயில் படத்தை போட்டு வரைஞ்சிக்கிறீங்கன்னா நீங்களும் ஒரு முட்டாள். அப்போது அவனுடைய முட்டாள்தனத்தை புரிஞ்சுனீங்க தவிர ஒரு ஞானத்தை புரிஞ்சிக்கல. அப்போ மயிலும் அவன் சொன்னது, வேலுன்னு சொன்னது ஏதோ ஒன்று. அப்போ அந்த கஷ்ட சசியில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதை எழுதுனவர் உங்கள் உடல் உறுப்புகள் எல்லாமே இறைவன் பால் நல்லா வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக அது உள்ளே எழுதுறாரு. என்னான்ட்டு வட்ட கூதத்தை வடிவேல் காக்க அப்படின்லாம். அப்போ உடம்புல இருக்கிற எல்லா அவத்தையுமே சொல்கிறாரு அவர். அசிங்கமாக சொன்னாங்கன்னா சில பேர் சொல்லி வச்சுருப்பாங்க. நினைவு கூறுறீங்க எதை? உங்கள் உடம்பை நினைவு கூறி கண்ணை இதுக்காக, கனகவேல் கண்ணுக்காகட்டும், காதை இதுக்காகட்டும், மூக்கு அதற்காகட்டும், வாயை இதுக்காகட்டும். பாட்டு முழுசும் எனக்கு மனப்படமாக தெரியல, நீங்கள் கேட்டால் அதுக்கு மீனிங்கெல்லாம் எடுத்துக்கலாம். அப்போது உடல் முழுசுமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இவ்வளோ கொடுத்து வச்சுக்கிற அப்படின்னும், அதை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னும், கந்த சஷ்டி அப்படின்னு ஒரு 6வது நாள் கொண்டாடலான்ட்டு. தேர்னவனுக்கு 6வது நாள்னு ஒன்றுக்கு தானா? இல்லை, ஆரியனுக்கு 6வது நாள்லாம் கிடையாது. ஆரியன் அப்படின்னா தேரியவன் அர்த்தம். ஆரியனாக்கா காவா வழியாக வந்தவன்லாம் கிடையாது. நம்ம இந்த ஊரில் இருக்கிற பிராமணர்கள், ஐயருங்கள்லாம், நம்ம இந்தியாவில் இருக்கிறவங்கலாம் ஆரியர்கள் அப்படிலாம் கிடையாது. இங்கே ஆரியர் கீரியர்லாம் கிடையாது, எல்லாம் மனிதர்கள் தான். ஆரியன் அப்படின்னா தேரியவன். ஆரியன் நல்லான் குதிரை 2ல் சிவாகமத்தில் இருக்கும். அப்போது கந்த சஷ்டி கவசத்தை எதுக்கு படிக்கணும்னா தன்னை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு படிக்கணும். ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்காக எழுதப்பட்ட நூல். சும்மா படிக்கிறதுனால நடக்குமானா நடக்காது, புரிஞ்சு செஞ்சது தான். அதான் ஏட்டு சுரக்க கடிக்கு அது சுரக்காய், அது பழமாக மாற்றணும். இப்போ கந்த சஷ்டி கவசத்தை எடுத்து அதை யார் எழுதினார், எப்போ எழுதினார், எதுக்கு எழுதினார், கந்தன்னா என்ன, அது எப்படி வட்ட குதத்தை வடிவேல் வந்து தாங்கும், குத்தினுள்ள உள்ளே போயிடும், இல்லை வட்டமாக இருக்கிற குதத்தை வடிவேல் எப்படிங்க தாங்கும், என்ன உட்காந்த கிட்டத்தட்ட அது வந்து கழுமறை ஏற்றுற மாதிரி தான், அப்படி தானே? அப்போ ஏதோ ஒரு அர்த்தம் அதுக்குள்ளே ஒழிஞ்சுனுக்குது. அதை கண்டுபிடிச்சா என்ன ஆகும்? நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்கள் ஞானிகளை தேட்டு தெரிஞ்சுங்க. ஏன்னா எப்போவுமே கடவுள் புரிஞ்சவன் ஒருத்தன் இருப்பான், அவன் இந்த பாட்டுக்கு விளக்கத்தை தர முடியும்னு நம்பிக்கையில் எழுதி வச்சுட்டு போய்கிறான். நீ கடவுள் புரிஞ்சவன் லோக்கலாக இருக்கிறான்னா ஒத்துக்க மாட்டேன், நானா செய்யிட்டோம்.
மரியாதையாக கந்த சஷ்டி கவசத்தை என்கிட்ட வந்து கற்றுக்கோ. நான் சொல்கிறது இல்லைன்னா என்ன பண்ணாத, படித்து மனப்பாடம் பண்ணின்னு சொல்லி இருப்பேன்னா சொல்லின்னு திரி. எனக்கு அதில் அக்கறை இல்லை. இந்த கேள்விக்கு தான் பதில். பொருள் புரியாமல் படிக்கிற பாட்டே இல்லை, வளரல். அதுக்கு பேர் பொருள் புரிஞ்சால் தான் அதுக்கு பேர் பாட்டு. பொருள் புரியலைன்னா வீண். பொருள் புரிஞ்சுக்க பாருங்கள். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.